பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. சரிம்மா, நான் வரேன். வாங்க. அம்மா, என்ன டிஃபன் பண்ணிட்டு இருக்கியா? எங்கடி போயிருந்த? வழக்கம் போல டியூஷனுக்கு தான். டியூஷன் என்ன ஒர்க் ஷாப்ல நடக்குது? ஏண்டி கண்ட ஒர்க் ஷாப் பையலோட காதல் அடி கேக்குது உனக்கு? காதல் இப்படி எல்லாம் ஊர் சுத்துறதுக்கு உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? வீட்டு கஷ்டம் தெரியாம கண்டவனோட ஊர் சுத்துறடி. ஊரை சுத்துற கொண்டு போடுற பாரு. இனிமேலாவது ஒழுங்கா வேலை பாப்பாயின்னு நினைக்கிறேன். ஏன் இது வரைக்கும் வேலை பக்கம் ஓபி அடிச்சிட்டு இருந்தாங்க? ஓபி தாண்டா அடிச்சா. ஓபி அடிச்சா கூட பரவாயில்ல, தம்பியாச்சே போனா போதுன்னு விட்டுறலாம். லூட்டில அடிச்சுக்கிட்டு இருக்க நீயே? யாரு? நானா? வேற யாரு? நானா? பொம்பளை புள்ள சவகாசம் வேண்டான்னு படிச்சு சொன்னேன், கேட்டியா? இனி திரும்பி வந்தா செருப்பால் அடின்ட்டு போனேன். டீக்கும் பண்ணுக்கும் பிச்சை எடுக்கிறத பார்க்க சகிக்க முடியாம தானே உன்னை திரும்ப கூட்டிட்டு வந்தேன். அந்த நன்றி விசுவாசம் கூட உங்ககிட்ட இல்லடா. நான் என் வேலையை ஒழுங்கா தான் பார்த்துட்டு இருக்கேன், நீ தான் என்ன சந்தேகப்படுற. சந்தேகப்படுறனா? நானே என் கண்ணால பார்த்தேன்டா டீக்கும் பண்ணுக்கும் பிச்சை எடுக்கிறத. உன் மனசுல கொஞ்சமாவது உறுத்தல் இருந்துச்சுன்னா அந்த பொண்ணை ஒர்க் ஷாப் பக்கம் வர வச்சிருப்பியா நீ? நான் ஒன்றும் வர சொல்ல, அவ்வளோதான் வந்தா. தேவையில்ல பிரச்சனை வரும், நான் தான் அவளை போக சொன்னேன். இத என்ன நம்ப சொல்ற? நம்பவே நம்ப மாட்டியோ, அது உன் இஷ்டம். ஆனா நடந்தது இதுதான். ஏய், நான் நம்ப மாட்டேன்டா. உங்ககிட்டயும் பேசி பார்த்துட்டேன், அந்த பொண்ணுகிட்டையும் பேசி பார்த்துட்டேன். யாரும் என் பேச்சை கேட்கற மாதிரி தெரியல. அதனால எங்க தட்டணுமோ அங்கே தட்டிட்டேன். இங்க பாரு, இனி உன் மூஞ்சியை கூட பார்க்க மாட்டா, நீ வேலை செய்யற திசையை கூட திரும்பி பார்க்க மாட்டா. ஏய், எனக்கு வேற வழி தெரியல, அதான் இப்படி செஞ்சேன். ஏய், நீ சொல்றது கேட்டு நான் ஒதுங்கி போயிட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு இந்திரா வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? எட்ரா கையா, எட்ரா. என் சட்டையை பிடிக்கிற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டியா நீ? ஆமா, பெரிய மனுஷன் தான்யா, பெரிய மனுஷன் தான். இதோ பாரு, எனக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கு, புரியுதா? அதுல நீ தலையிடணும்னு நினைக்காத. இதோ பாரு, என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லிரு, இல்லன்னு வச்சுக்கோ மிருகமாயிடும், ஜாக்கிரதை. இங்க பாரு, இந்த உருட்டல் மரட்டெல்லாம் வச்சுக்காத, ஒழுங்கா போய் வேலையை பாரு. இனி எந்த பிரச்சனையும் நடக்காது. நீ சொன்னதை கேட்டு ஒழுங்கா தானே நான் வேலைக்கு போனேன். அப்புறம் எதுக்கு இந்திரா வீட்டுக்கு போய் நீ பிரச்சனை பண்ண? டேய், எல்லாம் நீ நல்லா இருக்கணும் தான்டா. நீயே ஒழுங்கா இருந்தா கூட அவ மறுபடியும் வந்து தொந்தரவு பண்றாடா. அதனால தான் வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவை பார்த்து கொஞ்சம் திருத்தி வைங்கன்னு சொன்னேன். பெத்தவங்க 2 போட்டா தான் அவளுக்கு புத்தி வரும்னு சொல்லிட்டு வந்தேன். இனியும் அவளையும் உன்னையும் பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவங்க குடும்பத்தையே சந்தி சிரிக்க வச்சிருவேன். போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. இந்திரா ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா? ஏன்னா இந்த மாதிரிலாம் போய் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? டேய், அவ 24 கேரட் தங்கமாவே இருக்கட்டும், ஆனா உனக்கு தேவையில்லை. ஒன்னே இல்லாத விஷயத்தை இப்படி ஊதி பெருசு பண்றியே, அவ வீட்டுல அவளை தப்பா பேச மாட்டாங்களா? பேசட்டும். என் தம்பியை ஊரே கேவலமா பேசலையா? நான் பொறுத்துக்கலையா? அதே மாதிரி அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் அவளை கேவலமா பேசட்டும். அப்பாவாச்சும் அவளுக்கு உரைக்கிதானே பாப்போம். இங்க பாருங்க, நான் பண்ண தப்புக்கு நானே போய் அவகிட்ட மன்னிப்பு கேட்டு வரேன். மன்னிப்பு கேட்க வேண்டாம், ஒண்ணும் கேட்க வேண்டாம், போய் வேலையை பாரு. பாரு, இந்திரா ரொம்ப ரோசக்கார பொண்ணு. நீ இப்படி பண்ணதை கேட்டு அவ ஏதாவது ஏட குடமா பண்ணிட்டாள்னா? டேய், சாவிட்டுடா. ச்சே, மனசாட்சி இல்லாம பேசாத. பிரச்சனை என்ன தானே வந்தது, நானே போய் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். டேய், என் பேச்ச மீறி இந்த வீட்டை விட்டு போனேன்னு வச்சுக்க, இந்த வீட்டையும் மறந்துரு, ஒர்க் ஷாப்பையும் மறந்துரு. மறந்துடுறேன், எல்லாத்தையும் மறந்துடுறேன். நீ எனக்கு அண்ணங்கிறதே மறந்துடுற, நான் உனக்கு தம்பிங்கிறதே மறந்துரு. ச்சே. டேய் டேய், என் பேச்ச மீறி போறீல, போடா போ. போய் சட்டையெல்லாம் கழிச்சுக்கிட்டு பைத்தியமா திரிவ. அப்போ இந்த அண்ணன் தாண்டா பாப்பா உன்னைய. ஏமா இப்படி உட்கார்ந்திருக்க? மா, என்னாச்சுமா? மா, உங்களை தான் கேக்குறேன், ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? இடி மேல இடி விழுந்தா இடிஞ்சு போய் தானே உக்காந்துருக்கணும். ஐயோ அம்மா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இந்த இந்திரா ஒரு மெக்கானிக் பையன் கூட ஊர் சுத்திட்டு இருக்காளாண்டி. என்னம்மா சொல்ற? யார் அப்படி உன்கிட்ட சொன்னது? நம்ம இந்திரா அப்படியெல்லாம் செய்யற பொண்ணு இல்லம்மா. விளையாட்டுத்தனமா தான் பேசிட்டு இருக்காங்க 2 பேரும்னு நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவ்வளவு பெரிய இடிய கொண்டு வந்து என் தலை மேல இறக்குவான்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. நம்ம இந்திரா அப்படி சுத்துறான்னு யாருமா உன்கிட்ட சொன்னது? அந்த மெக்கானிக் பயலோட அண்ணன். அவன் தான் வந்து சொல்லிட்டு போனான்.
எவனோ வந்து எதையும் உளறிட்டு போனாங்கிறதுக்காக நம்ம வீட்டு பொண்ணு நாம சந்தேகப்படுறதா? இல்லம்மா, நம்ம வீட்டு பொண்ணு மேலேயும் தப்பு இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. எவனோ ஒருத்தன் நம்ம வீடு தேடி வந்து நம்ம வீட்டு பொண்ணை குறை சொல்லிட்டு போனேன்னு என்ன அவசியம்? ஏ கலா, ஒழுங்கு மரியாதையா சொல்லு. நிச்சயமா உனக்கு தெரியாம இருக்காது. எனக்கு எப்படிமா தெரியும்? நான் தான் ஆபீஸ்க்கு போயிடுறேன்ல. இப்பதானடி நீ வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்க. அதுக்கு முன்னாடில வீட்ல தானே இருந்த. ராத்திரி பூரா தூங்காம நீங்க 2 பேரும் அரட்டை அடிச்சுட்டு தானே இருப்பீங்க. நிச்சயமா உங்ககிட்ட சொல்லாம இருந்திருக்க மாட்டா. சொல்லு, அவங்க கூட சுத்தினாளா? சுத்தினதெல்லாம் தெரியாது. ஆனா ஒரே ஒரு தடவை அந்த மெக்கானிக் பைக்ல இவள காலேஜ்ல டிராப் பண்ண விஷயத்தை என்கிட்ட சொல்லிருக்கா. பாத்தியா, இத்தனை நாளா இந்த விஷயத்த ஏண்டி என்கிட்ட சொல்லாம இருந்த? அம்மா, அவ செஞ்ச தப்புக்கு என்ன ஏமாத்திட்டு இருக்க? நான் ஒன்னும் களவாணித்தனம்லாம் பண்ணல. இவ எக்ஸாம் அன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்கு. ரொம்ப நேரமா ஆட்டோக்காரங்க கிட்ட கெஞ்சி பாத்திருக்கா. ஒருத்தரும் ஹெல்ப்புக்கு வரல. வேற வழி இல்லாம தான் அந்த மெக்கானிக் கிட்ட போய் இவ எக்ஸாம்க்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிருக்கா. அவனும் கூட்டிட்டு போய் காலேஜ்ல விட்டுருக்கான். ஓஹோ, உடனே உன் தங்கச்சிக்கு காதல் கத்திரிக்கால அப்படியே பொத்துக்கிட்டு வந்துருச்சாமா? உடனே அவங்க கூட சுத்த ஆரம்பிச்சிட்டாளா? இத பாருடி, உங்களை படிக்க வச்சதே பெரிய தப்பா போயிடுச்சு. ஏ கலா, இந்திராவை பத்தி உனக்கு இவ்வளவுதான் தெரியுமா? இன்னும் நிறைய தெரியுமா? எக்ஸாம் ரிசல்ட் வந்த பிறகு நீங்க அன்னைக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான் என்னால எக்ஸாமே எழுத முடிஞ்சது. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி அந்த மெக்கானிக்கு ஸ்வீட் கொடுத்தாளாம். அதையும் அவ தான் என்கிட்ட சொன்னா. அதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது. அந்த ஆளு கூட சுத்தின விஷயம் ஃபுல்லா நீ சொல்லிதான் எனக்கே தெரியும். பாத்தியா அவ என்னென்ன பண்ணிருக்கான்னு? அவசரத்துக்கு அந்த பையன் உதவி பண்ணிருக்கிறது நல்ல விஷயம்தான். அவனுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வர்றதானே நல்ல பொண்ணுக்கு அழகு. அதை விட்டுட்டு அவனுக்கு ஸ்வீட் கொண்டு போய் கொடுத்துட்டு அவன் பின்னாடியே சுத்தணுமா? அப்போ இவளுக்கு திமிரு இருக்குன்னு தானே அர்த்தம். அம்மா, இப்ப வெங்க அவ ரூம்ல தான் இருக்கா. அவ மட்டும் அங்கிருந்து என்ன பண்ணிட்டு இருக்கா? அவ என்ன பண்றான்னு யாருக்கு தெரியும்? ஏண்டி இப்படி குடும்ப மானத்தை வாங்குறேன்னு சொல்லி 4 அடி வச்சேன். அதுக்குதான் பெருசா ரோஷம் பொத்துக்கிட்டு வந்து ரூம்குள்ள போய் உக்காந்துக்கிட்டா. என்ன காரியம் பண்ணிருக்கமா? அவ்வளவு பெரிய பொண்ணு போய் அடிக்கிறதா? பொண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? வாங்க போய் பாப்போம். என்ன என்னடி பண்ண சொல்ற? அவ பண்ண காரியத்துக்காக தூக்கி இடுப்புல வச்சு கொஞ்சம் சொல்றியா? அம்மா, போய் பாப்போம். வாங்க வாங்க. இந்திரா, 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 கதவை தொற. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் இனி பேச மாட்டேன். பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சரி, நீ ஒண்ணு பேச வேண்டாம். கதவை தர. நீ உள்ளேயே இருடி. கதவு மட்டும் திறந்து வை. யாரும் என்ன நினைச்சு பயப்பட வேண்டாம். நான் ஒண்ணு செத்து போயிட மாட்டேன். இந்திரா, சொன்ன கேளு. கதவை தர. முடியாது. என்னால கதவை திறக்க முடியாது. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. சரி, வாங்கம்மா. கொஞ்ச நேரத்துல அவளே தானா கதவை திறந்துருவா. யார் யாரோ வந்து நம்ம வீட்டு படி ஏறி வந்து உங்க பொண்ணை கண்டிச்சு வைங்கன்னு சொல்ற அளவுக்கு வச்சுக்கிட்டது இவளோட தப்பு தானே? இன்னும் திமிர அடங்காம என்ன பேச்சு பேசுறா பார். அம்மா, நீ வேற அது இதுன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணாத. அப்பாவும் நந்தினியும் வந்துருவாங்க. நம்ம இந்திரா அப்படியெல்லாம் பண்ண மாட்டாமா. வாமா, வாமா.